அண்மை செய்தி பாமக தலைமைக்கு எம்எல்ஏ அருள் மிரட்டல் விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரம். பாமகவில் நடைபெறக்கூடிய இந்த பிரச்சனைகள், தந்தை மகன் இருவருக்கு இடையிலான இந்த பிரச்சனையில் தான் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும், என்ன செய்வதென்று தனக்கு தெரியாமல் முடிவெடுக்க முடியாமல் தவிப்பதாக மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக தகவலை பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தந்தை மகன் இருவருக்கும் இடையே பல்வேறு பிரச்சனைகள் யூகமாக வெளிவந்த நிலையில் நேற்றைய தினத்தில் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது தனது ஆதரவாளர்களுடைய அந்த நிலைப்பாடை தெரிந்து கொள்வதற்காகவும் தனக்கு இருக்கக்கூடிய ஆதரவை மற்றவர்களுக்கு காண்பிக்கும் விதமாகவும் தற்பொழுது சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்தை அன்புமணி ராமதாஸ் ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக தகவல் வெளியானது. இதையடுத்து நாம் அவரிடத்தில் கேட்டபொழுது, மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன், என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. தற்போது கூட நான் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திப்பதற்காக தைலாபுரம் சென்று கொண்டிருக்கிறேன். தைலாபுரம் சென்று அவரை சந்தித்து பேசிவிட்டு என்னுடைய முடிவு என்ன என்பதை நான் அறிவிப்பேன். ராஜினாமா செய்கிறேனா இல்லையா என்பதை குறித்து நான் அறிவிப்பேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பாமக எம்எல்ஏ அருள் ராஜினாமா செய்யப் போவதாக மிரட்டல் விடுக்கும் வகையில் இருவருக்கும் இடையான பிரச்சினை முடியாவிட்டால் தனது பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். ராமதாஸ் அன்புமணி இடையிலான மோதல் முடிவுக்கு வராவிட்டால் ராஜினாமா செய்வேன் என எம்எல்ஏ அருள் தெரிவித்திருக்கிறார். பாமக எம்எல்ஏ அருள் ராஜினாமா செய்ய முடிவு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகிறது. அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமகவில் தந்தை மகன் இருவருக்கும் இடையே உட்கட்சி மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பாமக தலைமைக்கு எம்எல்ஏ அருள் மிரட்டல் விடுக்கும் விதமாக ராஜினாமா செய்ய போவதாக தெரிவித்திருக்கிறார். இருவருக்கும் இடையேயான பிரச்சினை முடியாவிட்டால் தனது பதவியை ராஜினாமா செய்வேன் என எம்எல்ஏ அருள் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக எம்எல்ஏ அருள் ராஜினாமா செய்ய முடிவு செய்ய உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் நேற்று அன்புமணியை கடுமையாக விமர்சித்த நிலையில் தற்பொழுது அன்புமணி தலைமையில் ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நிர்வாகிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் பாமக தலைமைக்கு மிரட்டல் விடுக்கும் விதமாக தனது பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக எம்எல்ஏ அருள் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்தோம்.